பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட ஒரு சில நிமிடம் நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படி நம்ம ஜெபத்தோடு காத்திருக்கலாம். இந்த நாளில நம்ம தேவ வார்த்தைக்கு ஆரம்பமாக பாவம் என்கிற தலைப்பில் சில வசனங்களை நம்ம எல்லாரும் வாசித்தது அநேக முறை பிரசங்கிமார்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. நீங்களும் ஒருவேளை யாருக்காவது பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் கூட மீண்டுமாக நம்ம அதை நினைவு கூர்ந்து வசனங்களை நம்ம கவனிக்கலாம். பாவம் என்பது நம்முடைய மனிதனுடைய வாழ்வில அழைக்காமல் வருவது. நம்ம அந்த தேடி போகலனாலும் அல்லது தேடி அழைக்காமலும் தானாகவே நம்ம வாழ்வில அது ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து செயல்படுகிறது தான் பாவம். ஆண்டவர் அடிக்கடி வேத வசனத்துல சொல்லி அதை சீர் செய்து கொடுக்கிறார் வசனத்தின் மூலமா. ஆனாலும் கூட அந்த பாவத்தை நாம விடுறதில்லை, விடாப்பிடியா அதை பிடிச்சுக்கிட்டே போறோம். இப்ப நிறைய வசனங்கள் அந்த ஆயிரக்கணக்கான வசனத்தை பாவத்தை குறித்து வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை மட்டும் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்படுவது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு. இந்த அற்றவர்களாகின்ற வார்த்தை விவிலியத்துல புதிய மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு குறைவுள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை நம்ம மகிமையில குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அப்ப யாருமே பாவம் செய்யாத இல்ல. அன்றைக்கு முதல் மனிதன் ஆதாம் முதல் இன்றைய வரைக்கும் எல்லாரும் பாவம் செய்து விடுகிறோம் என்பது வேதம் திட்டமா நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குது. ஆனாலும் அப்படி தொன்று தொட்டு வருகிற இந்த பாவம் மனித வாழ்வில இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போவோமா, நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்பு நரகத்தை தான் அடைவோமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். ஏன்னா யாருமே நீதிமான் இல்லையே, யாரும் பாவம் செய்யாம இல்லையே. அப்போ எல்லாரும் பாவம் செய்யறதுனால பாவம் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்குது. எசேக்கியேல் புஸ்தகத்துல, தீர்க்க தரிசன புஸ்தகம் எசேக்கியேல் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு போட்டிருக்குது. எந்த ஆத்துமா பாவம் செய்யுதோ அந்த ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் பாவம் செய்யறாங்களே, எல்லாரும் நரகாக்கினிக்கு தான் தீர்க்கப்படுவாங்களா? இந்த சாகுன்ற வார்த்தை நான் முன்னால உங்களுக்கு அடிக்கடி சில பிரசங்கத்தின் போது சொல்லியிருப்பேன். கிறிஸ்தவ வாழ்வில 2 மரணம் உண்டு. ஒன்று இந்த மாம்சத்துக்குரிய மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். இது எல்லாருக்கும் உண்டு. அதுல குறிப்பா பார்க்கும்போது இந்த மரணம், இந்த சரீரத்துல மரணம் ஏற்படுவது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனா ஆவியில மரணம் ஏற்படுவது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது நியாய தீர்ப்புல அவன் சாகக்கூடாது, உயிரோடு ஆண்டவரோடு வாழணும். அதுக்காக தான் இந்த உலகத்துல வாழும்போது பிரயாசம் எடுக்கிறோம். அப்ப இந்த சாவு எதை குறிக்குதுன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்வுகளுடைய சாவு தான் இதை குறிக்கப்பட்டு சொல்றாரு. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், மற்ற ஆத்மாலாம் சாகாது அப்படின்னு. அதே போல ரோமாபுரிக்கு எழுதும்போது பவுல் எழுதும்போது 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய இந்த பாவம் மனித வாழ்விலே ஆதாம் முதல் இன்ற வரைக்கும் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாரும் அந்த நரகத்துக்கு போகக்கூடிய சாவு தான் ஏற்படுமா அப்படின்னு நம்ம இயல்பாவே நம்ம வாழ்வில அது தோணும், மனசுல என்ன தோணும். ஆனாலும் வேதம் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கிறது. பவுல் எழுதும்போது ரோமாபுரிக்கு, அது இந்த ரோமாபுரிக்கு எழுதுகிற அந்த நிருபத்துல தான் நிறைய பாவத்தை குறிச்சு
அது அப்புறம் நியாயப்பிரமாணத்தை குறிச்சு பவுல் அழகா நிறைய சொல்றாரு. திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும். அந்த ரோமருக்கு எழுதும்போது 7வது அதிகாரம் 15, 17 இந்த 2 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்க என்ன சொல்லுது பாருங்க. பவுல் எழுதுறாரு, அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்ல, விருப்பம் இல்ல, நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுப்பதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுல குறித்து நம்ம நிறைய வாசித்திருக்கிறோம், நிறைய வேத ஞானிகள் சொல்றாங்க, பிரசங்கிமார்கள் அவரை குறிச்சு நிறைய பிரசங்கிக்கிறாங்க. பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இயேசுவோட கூட இருந்தவங்களுக்கு தான் அப்போஸ்தலர் பட்டம். ஆனா பவுல் இயேசுவோட கூட இருந்தவர் இல்ல. அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகுதான் அவர் உருவாகிறார். ஆனாலும் கூட அவரும் அப்போஸ்தலர்னு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்களை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரை நேசித்து அவருடைய ஊழியத்தை செய்கிறார். ஏற்கனவே 13 புஸ்தகங்களுக்கு மேல நிருபங்களை எழுதுகிறார். அது பைபிள்ல கடைசி அதிகாரங்கள்ல நிறைய இருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அப்ப அந்த அளவுக்கு அவரை நேசித்து அவரோடு அந்த ஆணித்தரமா உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இன்னார் என்பது இந்த உலகத்துக்கு உறுதிப்படுத்தி காண்பித்தார். அவரோடு கூட வாழ்ந்த 12 சீஷர்கள்ல கூட அந்த அளவுக்கு எழுதல, இல்ல பிரசங்கிக்கல இந்த பவுல். அதனால அந்த பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது நான் பண்றது இல்ல, என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. 17வது வசனத்துல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்றாரு. அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் தானாகவே குடியிருக்கிறது, உள்ள இருக்கிறது, தங்கி இருக்கிறது. அப்போ அந்த தங்கி இருக்கக்கூடிய பாவத்தை நீ தொடர்ந்து வைத்திருப்பானால் அதை அசட்டை செய்து, அது இருந்தபோது என்னுடைய வாழ்வுல பாவம் இருக்குதான் செய்து, நான் என்ன பண்றது, நான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு அந்த மனப்பான்மையோட வாழ்கிற மனுஷனுக்கு கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அதை வெளியேற்றணும், போக்கணும். அதை இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், இந்த பாவத்தோடு நான் வாழ்ந்தேன்னா நான் நரகாக்கினுக்கு தீர்க்கப்பட்டுடுவேன், எனக்கு நிச்சயமா அந்த 2ஆம் மரணத்துல பங்கு இருக்கும். ஆகினாலே நான் 2வதாக மரிக்க கூடாது. இந்த சரீரம் மரித்தாலும் பரவாயில்ல, நான் அடக்கம் பண்ணி ஆண்டவர் ஏற்ற காலத்துல என் உயிரோடு எழுப்புவாரு. ஆனா ஆவிக்குரிய மரணம் எனக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த பிரயாசம் எடுக்கிறேன். அதிகாலையில் எழுந்துறேன், ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்றேன், நானும் ஜெபிக்கிறேன், முழங்கால நின்று உபவாசம் இருக்கிறேன். எல்லா காரியத்தையும் செய்வதனுடைய அடிப்படை நோக்கமே 2ஆம் மரணத்தில் பங்கடைய கூடாதபடி நம்ம தப்புவிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த உலக வாழ்வில் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே இந்த பாவம் என்பது மனிதனை எப்படி ஆட்டுவிக்கிறது? 3 காரியங்களை நான் சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்க. 1 அக்கிரமம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில அக்கிரமம். 2வதாக மீறுதல், 3வதாக பாவம். இந்த 3ம் பின்னி பிணைந்திருக்கிறது மனிதனுடைய வாழ்வில. அக்கிரமம், மீறுதல், பாவம். அக்கிரமம் என்பது எப்படி நமக்கு தோணுதுன்னு சொன்னா, 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுக்கு பிரியமில்லாத தவறு செய்து துணிந்து செய்வது. ஆண்டவருக்கு எது நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, வேதாகமத்தின் மூலமா, ஜபத்தின் மூலமா, ஆவியானவர் வேறு எதன் மூலமாவோ நம்ம உணர்த்தி காமிக்கிறார். இதுக்குள்ள போகாத, இதை செய்யாத, இங்க நடக்காத அப்படின்னு எதை சொல்றாரோ அதை நமக்கு செய்து துணிந்து நம்ம செய்து விடுகிறோம் பல நேரங்களில. இப்ப பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது. 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். அதுதான் மீறுதல் 2வதாக சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு சொல்லப்படுவது. அப்ப நியாய பிரமாணம் யார் கொடுத்தது? ஆண்டவர் மோசே மூலமா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஐயா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, பழைய ஏற்பாட்டின் காலத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப எங்க நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது? இப்பதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, நம்முடைய பாவங்கள்லாம் அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு அவர் சிலுவையில தன்னை அர்ப்பணித்து கொண்டாரு. அது நமக்கு பாவம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது.
வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லப்படுவது புதிய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருவது. ரோமாபுரிக்கு எழுதும் போதும் பவுல் அழகா எழுதுறார் நியாயப்பிரமாணத்தை பத்தி. அப்ப நியாயப்பிரமாணம் முடித்துட்டாரு, ஆண்டவர் சிலுவையில முடிச்சுட்டார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஆனாலும் கூட அவைகளை அப்படியே விட்டுவிட முடியாது. அதில் உள்ள பல காரியங்களை இன்றைக்கு நம்ம செய்துதான் ஆகணும். அப்ப அந்த பவுல் சொல்லும் போது எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு அதை நான் செய்யறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோனோ அதை செய்யாமல் இருந்துடுறேன். அப்ப இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னா எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்குது அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்ம வாழ்வில, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில, அதாவது குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் எப்படி மேற்கொள்ளுவது? பாவம் என்பது என்ன அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, செய் என்பதை செய்யாமல் இருப்பது. இப்ப நான் 3 வகை சொன்னேன். அக்கிரமம், மீறுதல், பாவம். செய்யக்கூடாதது எதுன்னு சொன்னா அக்கிரமம், செய்யாதே என்பதை செய்வதுதான் மீறுதல், செய் என்பதை செய்யாமல் இருப்பது பாவம். அப்ப இந்த 3 விதமான காரியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பாவம் என்று சொல்லப்படுவது கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆவிக்கேற்றபடி நடக்காமல் மாம்ச இச்சையை நிறைவேற்றுவது. அதாவது என் சரீரத்தினாலே செய்ய வேண்டிய காரியங்களை நான் நிறைவேற்றி முடிச்சிடுறேன், ஆனா ஆவிக்குரியவர்களை நான் விட்டு விடுகிறேன். ஆவிக்குரியவர்கள் என்ன, மாம்சத்துக்குரியவர்கள் என்ன? நம்ம எப்பவுமே, நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலைக்கட்டு தெரிவான் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில 2 மனிதர்கள் பேசுவது போல ஒரு உணர்வு ஏற்படும். பாத்தீங்களா, நான் போயிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு, அப்போ வழியில நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியில ஏதோ ஒரு பொருள் அது இச்சிக்கக்கூடியதா, நம்ம விரும்பக்கூடியதா இருக்கிறது. ஒரு ரூபாய் நோட்டுன்னு வச்சுக்கங்களேன், அதை எடுத்து இப்படியும் அதை எடுக்கணும்னு தோணுது. ஏன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டு அப்படியே கிடக்குது, நமக்கு அது அந்த நேரத்துல அந்த நோட்டு கிடக்கிறதுனால ஐயோ நமக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு தோணும். இன்னொன்னு பக்கத்துல இன்னொன்னு சொல்லும், ஐயோ யாரு எந்த ஏழை மனுஷன் விட்டார தெரியலையே பாவம், அதனால யாருன்னா சுற்றுமுற்றல இருக்கிறாங்களா பார்க்கலாம், எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு தோணும். இது 2 விதமும் நம்ம இருதயத்துல தோணும். கடைசியில என்ன பண்ணுவோம் தெரியுமா? முதல்ல சொன்னோம் பாருங்க, அப்படிதான் என்ன பண்றோம், நமக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரு அப்படின்ற நிலைப்பாட்டுல அதை எடுத்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்குவோம். அப்ப இது என்ன பாவம்? அப்ப எனக்குள்ள இருக்கிறது அது நான் உழைத்து சம்பாரிச்ச பணம் இல்ல, அது எனக்காக யாராவது கை நீட்டி இந்தாங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணமும் இல்ல. ஏதோ ஒன்று கீழே கிடக்கிறது, அதை முறைப்படி எடுத்து ஒன்று சேர்க்க வேண்டிய இடத்துல காவல்துறையில சேர்க்கணும், இல்ல அந்த பணத்தினுடைய அந்த பணத்துக்கு சொந்தக்கார ஆள் தெரிஞ்சு அவர்கிட்ட சேர்க்கணும். இப்படிதான் நம்ம செய்யணும் நியாயப்படி. ஆனா 99% அப்படி செய்வதே இல்லை. அது கிறிஸ்தவரோ கிறிஸ்தவ அல்லாதவரோ யாரா இருந்தாலும். அப்ப இது என்ன இருக்குன்னா, அந்த மனிதனுக்குள்ள பாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவ அதை செய்ய தோன்றுது. ஒரு மனசு சொல்லுது செய்யாதே, அது அந்த மனிதனுடைய கஷ்டப்பட்டு உழைச்சு பணமும் தெரியல அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது ஐயா அதை இச்சிக்கிறது, ஐயா நமக்கு இருந்தா நமக்கு எத்தனையோ செலவுகள் இருக்குது, இதை பயன்படுத்திக்கலாமே, ஆண்டவர் தான் நம்ம கொடுத்திருக்காரு இந்த கஷ்டமான நேரத்துல அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தி அதை நம்ம எடுத்துக்கொள்வது. இப்படி மாம்சத்துக்கேற்ற இச்சைக்கு உட்பட்டு விடுகிறோம். அதுதான் அங்க சொல்றாரு கலாத்தியர் 5:6 ஆவிக்கேற்றபடி நடக்காமல். 2 மனசுல அந்த ஆவிக்கேற்ற மனசு சொல்லுது, அதுபடி நடக்காமல் மாம்ச இச்சையை நம்ம நிறைவேற்றிடுறோம். மாம்சத்துல நினைக்கிறோம் ஐயோ ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தாரு, அல்லது எனக்கு தேவை இப்ப இருக்கிறது, நம்ம ரொம்ப வருத்தத்துல இருந்தேன், யார் நமக்கு உதவி செய்யான்னு காத்துட்டு இருந்தேன், அதனால ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த 500 ரூபாய் நோட்டை கீழே கடந்து எடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த மாம்சத்தினுடைய சிந்தனையில நம்ம நிறைவேற்றி முடிச்சிடுறோம். நம்ம எடுத்து அதை வச்சுக்கிறோம், இல்ல பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்திடுறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பாவம். அது எப்போ நம்ம பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது. அந்த பாவம் நம்மளுடைய விழிப்படைந்து நம்மளே தவறான வழியில நடத்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, என்ன நான் முதல்ல சொன்ன வார்த்தை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுப்பதையே செய்கிறேன். இதுதான்
அந்த பாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால இதை செய்ய முடியாது தோணுது. அடுத்து பாருங்க, பழைய புத்தகத்துல முதல் புஸ்தகம், நம்ம வேதாகமத்தில் உள்ள முதல் புஸ்தகத்துல சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது, பிறருக்கு நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ இதுவே ஒரு பாவம். நீ நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருப்பதே பாவம் சொல்லி நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதுறாரு. இப்ப ஆதியாகமத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, பிறருக்கு நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்ப இந்த பாவம் எந்த விதமாலாம் மனிதனுடைய வாழ்வை கேடு உண்டாக்குறது பாருங்க. சாலமோன் ஞானி எழுதும்போது அப்படி சொல்றாரு, நான் அமைதியா தான் இருக்கிறேன், நான் ஒன்னும் பாவம் செய்யல, நான் என்னுடைய மன திருப்திப்படி ஆவியானவரை நடத்துகிறபடி நடந்துட்டு வாழ்க்கையில பண்ணிட்டு போறேன். ஆனா யாருக்கும் ஒன்னும் செய்ய மாட்டேன், எந்த மனிதனுக்கும் மனதார நான் உதவி செய்ய எனக்கு விரும்பல, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சில பேசுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அப்ப அதுக்கு சாலமோன் சொல்றாரு, ஞானி சொல்றாரு, நன்மை செய்ய திராணி இருந்தும் உனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பா இருக்குது, அதனுடைய நேரமும் வந்துடுச்சு ஒரு உதவி செய்யறதுக்கு, ஆனா உனக்கு செய்ய மனதில்ல. அப்ப என்ன ஆகும், அதுவே உனக்கு ஒரு பாவம் அப்படின்னு ஞானி எழுதுறாரு. ஆதியாகமத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா 4:7, ஆதியாகமம் 4:7, பிறருக்கு நன்மை செய்யாதிருந்தால் உன் வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கும். அப்போ இவ்விதமான வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு படிச்சு நம்ம உணர்ந்து கொண்டும் அதை நடைமுறையில கொண்டு வராம அதை அசட்ட பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது, நம்ம எல்லாம் அது அவ்வளவு பெரிய ஞானி இல்ல, நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு விவரமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த வார்த்தைகளை தாண்டி போயிட்டு இருக்கிறோம், அதை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு பாவம் என்று விளக்கமா நமக்கு ஆவியானவர் உணர்த்தி காண்பிக்கிறார். இன்னொரு வசனத்துல கூட சொல்லலாம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டும், அது அழிக்கும்படியாக தூதர்கள் இறங்கி வருவார்கள். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சோதோம் கொமோரா பட்டணம், அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் பாவத்தை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அந்த சம்பவம் தான் நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் நினைப்பூட்டப்படும். அதாவது பாவத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டும். இந்த பூமியிலே நாம் செய்கிற பாவம், அக்கிரமம் எல்லாம் தேவலோகத்துக்கு எட்டக்கூடிய அளவுக்கு அது பெருகி 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 மேலேந்து போகுது. அது மேல போகும் பொழுது அந்த சத்தத்தை தேவ சமூகத்தில் அது எட்டுகிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அது எட்டும் பொழுது ஆண்டவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது, கோபப்படுறாரு. அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல நடந்தது. ஆதியாகமம் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் காலம் அது. அப்ப இந்த ஆபிரகாம் லோத் என்பவர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு மீறுதல், அவ்வளவு பாவம் நிறைந்திருந்தது. அவர் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சாங்க. அந்த பாவம் அப்படியே மேல என்ன சொல்றது பாருங்க, அதாவது சொல்லணும்னா இந்த சாம்பிராணி புகை கொடுத்து அந்த நெருப்புல போடும் பொழுது புகை எழும்பும், அது எழும்பி 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 மேல அப்படியே போகுது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி மனிதர்களுடைய பாவம் பெருகி 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 அது மேல போக போக தேவ சமூகத்தினுடைய கதவு தட்டுது. ஆண்டவர் விழிப்படைந்து அவர் அங்கிருந்து தூதர்களை அனுப்புறாரு, கீழே நீங்க போங்க, அந்த தேசத்தினுடைய பாவம் என் சமூகத்தை எட்டினது, அந்த அக்கிரமம் நான் பார்க்க கூடாதபடி இருக்குது, அவ்வளவு பெருகிட்டாங்க அந்த மக்கள், அவங்கள உண்டாக்கினதே எனக்கு பெரிய குறையா இருக்கிறது, அதனால அந்த தேசத்தை போய் நீங்க அழிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு தேவ தூதர்களை அனுப்புறாரு. தூதர்களை அனுப்பும் பொழுது ஆபிரகாம் அந்த இடத்துல நீதிமானா வாழ்ந்ததுனால ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்றாங்க அந்த 3 தூதர்களும், அந்த தேசத்தை நாங்க அழிக்க போகிறோம், அவங்களுடைய பாவம் வானமண்டலம் மட்டும் எட்டினது அப்படின்னு சொல்லி அங்க சம்பாஷணம் நடக்குது. அப்போ அவர் சொல்றாரு, 50 பேர் இருந்தா, 50 நீதிமான்கள் இருந்தா விட்டுடுவீங்களா, 40 நீதிமான்கள் இருந்தா விட்டுடுவீங்களா, இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. கடைசியில 10 நீதிமான்கள் இருந்தா விட்டுடுவீங்களான்னு கேக்குறாரு. அப்ப அந்த தேவ தூதர்கள் 10 பேர் இருந்தா கூட நாங்க அழிக்காத போயிடுறோம் அப்படின்றாங்க. அதோட அவர் சோர்ந்து போயிடாது. அப்ப அந்த தேசத்துல 10 நீதிமான்களும் இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு
தேசத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க கடந்து போயிடுறாங்க. அந்த தேசம் அக்கினி நல்லா அங்க நடந்த சம்பவம் எல்லாம் நம்ம வாசித்து இருக்கிறோம். அங்க லோத்து இருக்கிறாரு, லோத்து வீட்டுக்குள்ள அழைக்கிறாரு. அவங்க எல்லாம் வேசித்தனம் உள்ளவர்கள், அந்த ஓரினை சேர்க்க உள்ள மக்களா அவங்க வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அந்த மக்கள்லாம் தூதர்களை கொல்லுவதற்கு வராங்க. அப்படிதான் சம்பாஷணம் நடக்குது. ஆனா அந்த லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகளோட அந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துறார் ஆண்டவர். அப்புறப்படுத்தின பிறகு அந்த தேசம் அக்கினினால அழிக்கப்படுகிறது. இது எல்லாம் நம்ம வாசித்து கேட்டிருக்கிறோம். அப்ப அந்த அக்கினினால அழிக்கப்படுகிற பொழுது அந்த புகை சூளையின் ஒரு கச்சூளையினுடைய புகை வானத்துக்கு எழும்புவது போல எழும்புவதை ஆபிரகாம் தூரத்திலிருந்து பாக்குறாரு. பார்க்கும்போது அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன கற்பனை நினைப்பேன்னா, அப்ப 10 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்துல இல்ல. சோதோம் கொமோரா பட்டணத்துல 10 நீதிமான்கள் கூட இல்ல. எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் பாவத்தினால அழிக்கப்படுகிற நிலைக்குதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும் அழிக்கப்படுறாங்க என்று சொல்லி இந்த ஆபிரகாம் பாக்குறாரு. அந்த மாதிரி அந்த பாவம் செய்கிற மக்களை அழிப்பது, பாவம் செய்ய 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 அது வானத்துக்கு எட்டி தேவ தூதர்களை அவர் கோபப்பட்டு கீழே அனுப்பி அதை அழித்து போடும்படியாய் அவர் அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதுதான் சொல்றது. பாவத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டும், ஆகினாலே அழிவுக்காக வேண்டி தேவ தூதர்களை அவர் அனுப்பி வைப்பார், அப்ப அழிக்கப்படும். அப்ப இந்த அளவுக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இந்த பாவம் என்கிற வார்த்தை மனித வாழ்வில் எவ்வளவு கேடு உண்டாக்கிடுது. எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க. அந்த சோதோம் கொமோரால தப்பிச்சு போனது அந்த 4 பேர் தான். அந்த 2 அதுலயே வழியில அந்த லோத்துடைய மனைவி ஒரு இச்சை, அதாவது மாம்ச இச்சைக்கு உட்பட்டபடினாலே தேசத்தை, ஐயோ என் சொத்து, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ஆடு மாடுகள், என்னுடைய தங்க நகைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. உப்பு தூணா மாறி போயிடுறாங்க. அப்போ அந்த அம்மா அந்த மாம்சத்துக்கு இச்சைக்கு உட்பட்டுட்டாங்க. இச்சிக்கிறது அது. அப்ப அந்த விட்டு வந்த அந்த பொருட்களையும் அந்த சொத்து ஆடம்பரமான வாழ்வையும் அவங்க விட்டு வந்ததை நினைத்து அவங்க திரும்பி பார்த்தது நிமித்தமா கல்லா மாறி போயிட்டாங்க, உப்பு தூணா மாறி போயிட்டாங்க. அப்போ நாம எந்த நிலையில இருக்கிறோம்? அந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறோமா? ஆவிக்குரிய இச்சையை நெக்கி நம்ம தயாராகிறோமா? இதை நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஏராளமான வசனம் இருக்கிறது, ஆனாலும் நேரம் போதாது. இந்த பாவம் என்ற தலைப்பில் இந்த வார்த்தைகளை நம்ம நினைத்து இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். இப்பொழுது கூட நம்ம வாழ்வில பாவம் இல்லாதபடி நம்ம ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.